வாமா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உள்ள வாமா, உள்ள வா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேம்மா. உள்ள வா, உள்ள வா. அம்மா தமிழே, ஆனந்தி அம்மா வந்திருக்காங்க பாரு. காபி எல்லாம் போட்டு கொண்டு வாமா. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். இதுக்கு உங்களை பாத்துட்டு போலான்னு தான் வந்தா. அதுக்கு என்ன, உள்ள வாங்க. ஆனந்தி உள் ரூம்ல தான் இருக்கா, போய் பாருங்க. நல்லா இருக்கா? உங்க வீட்ல இருக்காளே, அப்ப நல்லாதான் இருப்பா. அவளை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதான் வந்தோம். உங்க வீட்டு புள்ள நீங்க எப்ப வேணாலும் பார்க்க வரலாம். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சது, அதான் ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன். உள்ள இருக்கா, போய் பாருங்க. நீங்க பார்த்து பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். உள்ள ரூம்ல இருப்பா, வா பாத்துட்டு வருவோம். வீட்ல யாருமே காணோம். எல்லாம் வேலைக்கு போற பிள்ளை இல்ல, அதாவது வேலைக்கு போயிருக்கோம். சரி வாங்க, தங்கச்சி பாத்துட்டு போவோம். ஆனந்தி, அம்மா. என்னம்மா ஆனந்தி, நல்லா இருக்கியா? எனக்கு என்னம்மா குறை? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நமக்கு பாப்பா தம்பில எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காவமா, ஸ்கூலுக்கு போயிருக்காவ. அண்ணே உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதான் சரி ஒரு எட்டு பாத்துட்டு போலாமேன்னு வந்தோம். நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேனே, நீ நல்லா இருக்கியா? எனக்கு என்னம்மா, நல்லா இருக்கேன். என்னம்மா, கல்யாணம் எப்போன்னு எதுவும் பேசினாவளா? ஆமாம்மா, சீக்கிரம் இருக்குமா? ஏமா இப்ப கல்யாணம் வேண்டாங்காவளோ? அப்படிலாம் இல்லம்மா, இப்பதானே கிஷோர் மாமாக்கு முடிஞ்சிருக்கு, ஒருத்தருக்கா முடியட்டுமே. இல்லம்மா, நீ வந்து ரொம்ப நாள் ஆயிட்டலாமா, கல்யாண காட்சி முடிச்சதுன்னு நல்லா இருக்கும். ஆமாம்மா, ஊர்ல ஒரு மாதிரி பேசவல்லம்மா, இந்த புள்ளைய கூட்டு விட்டுட்டாவன்னு ஒரு மாதிரி பேசுறாவல்ல. ஊர் அறிய கௌரவமா ஒரு கல்யாணத்தை நடத்தினதுமா நல்லா இருக்கும். மாப்பிள்ளை என்ன சொன்னாவ? அம்மா கல்யாணத்துக்குலாம் எந்த தடை இல்ல, கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்றாவ. கொஞ்சம் பொறுத்துதான் இருப்போமே. இம்மா பொறுத்து போற காரியமா இதெல்லாம்? நீ மாப்பிள்ளை கொஞ்சம் அவசரப்படுத்த வேண்டியதானே? கல்யாணத்துக்கு அப்புறம் எதனாலும் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? உனக்கு ஒரு கல்யாண காட்சி பார்த்தாச்சுதானே எனக்கும் நிம்மதியா இருக்கும். ஏமா அவ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றாவ, அவளுக்கு சூழ்நிலை அமைய மாட்டேங்குது. அதுக்காக கல்யாணம் முடியாம இப்படியாம இருப்பேங்க வந்து அவைய உடனே உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்போம்னு நான் கூட்டிட்டு வந்தேன். இல்லைன்னா நான் கூட்டே வந்திருக்க மாட்டேனே. ஏமா அவளுக்கு கடமைகள்லாம் இருக்குல்லம்மா. ஏன் நீ சொல்ல சரிதான், கடமை இருக்குன்னு தெரிஞ்சதானே காதலிச்சாவ கூட்டிட்டு வந்தாவல்ல, அப்ப கல்யாணத்தை பண்ணணும்ல. சரிம்மா, நான் அவகிட்ட பேசுறேன். ஏமா அது முறை கிடையாதுமா, கல்யாணம் பண்ணாம இப்படி அடுத்த வீட்டுல வந்து இருக்க கூடாது, அதுவும் வாலி பிள்ளைல இருக்கவே கூடாது. ஒருவேளை கல்யாணத்துக்கு நாள் ஆகும்னு சொல்லி நம்ம வீட்டுல வந்து இரு. நீ என்னல பேசுற? அங்க ஊரே இவள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இப்படி கூட்டிட்டு போனோம்னா ஊர்ஜன என்ன சொல்லும்? நான் ஒருத்த கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனானா இப்போ வேண்டாம்னு அனுப்பி வச்சிட்டானன்னு சொல்லும். அதுக்காக இங்கே வச்சுட்டு போக முடியும்? அதான் நாலாவதுன்னு சொல்றாம மாப்பிள்ளை அப்படிதான் சொல்லுவாங்க, நாம கொஞ்சம் எடுத்து சொல்லுவோம். ஏமா அவளுக்கு கடமை இருக்குமா, எப்படிமா முடிக்க முடியும்? நீ வாழை பிள்ளை, அதை மறந்துடாத. நான் கல்யாணம் பண்ணிக்காத பிள்ளைய ஒரு வீட்ல கொண்டு வச்சிட்டு போயிருக்கேன். நாளைக்கு ஊர்ஜன என்ன சொல்லும்? நான் கல்யாணம் பண்ணி வச்சு மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கேன். மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், வளக்காப்பு பண்ணி வைக்கணும்னு ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இன்னும் கழுத்துல தாலியை வாங்காம இருக்க. சரிம்மா, நான் அவகிட்ட பேசுறேன். எப்ப பேசுற? எப்படி பேசுற? சொல்லு. நான் உன்னை மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். எப்ப கல்யாணம் நடக்கும்? இப்படி அவசரப்படுத்தினா ஏமா அவளுக்கு ஏகப்பட்ட கடமை இருக்கு, அதெல்லாம் முடிச்சதுன்னு தாலி கட்ட முடியும்? ஏன் அவளுக்கு கூட வந்து அக்கா தங்கச்சி இருக்கா? கல்யாணம் பண்ணி கொடுத்தா உடனே கட்டுறது இருக்கு. அவளுக்கு என்ன கடமை இருக்கு சொல்லு. இல்ல வீடு வாசல்லாம் கட்டி முடிச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னாருன்னா அந்த வீடு வாசலையும் நான் கட்டி தரேன். இங்க பாரு 50 பவுன் போடுறேன்னு சொல்லிருக்கேன், கூட 50 பவுனாலும் போடுறேன். உன் கழுத்துல தாலி ஏறணும், அவ்வளவுதான். ஏமா இப்படி அவசரப்படுத்தினா அவ என்னமா பண்ணுவ? அப்ப ஊர் மெப்புக்கு தான் உன்னை கையை பிடிச்சு கூட்டு வந்திருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணனும் கூட்டு வரல, அப்ப உன்னை ஏமாத்தி இருக்காரு, அப்படிதானே? ஏமா அவரை பத்தி இன்னொரு வாட்டி நீங்க தப்பா பேசுறீங்க, அதுக்கு அப்புறம் நான் இருக்கு வேற அம்மாவை பார்க்க மாட்டேன். என்ன ஏமாத்துறவரு இப்படி என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாரு. ஏமாத்துறவனா சின்னத்துக்கு கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்திருப்பா. என் முகத்தை கூட பார்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காவ. அவளுக்கு கல்யாணம் பண்ண முடியலங்கிற வழி இருக்கதான் செய்யுது. அதுக்காக இன்னொரு வாட்டி நீ அவரை தப்பா பேசாத. அவர் பேசுறா தாங்கிக்கிட மாட்டேன், செத்தா போயிடும் சொல்லிட்டேன். சரிடி, அப்ப எப்பதான் உனக்கு அந்த தாலி கட்டுவாரு அதையும் சொல்லு. கட்டும் போது கட்டுவாரு. இது என்னம்மா பதிலு? அப்போ உன்னை எப்படி நாங்க விட்டுற முடியுமா? நான் இங்க பாதுகாப்பா தானே இருக்கேன், எனக்கு இங்க என்ன பிரச்சனை? அன்னைக்கு எத்த வீட்டுல தானே இருக்கேன், வேற ஏன் பயப்படுறீங்க? அன்னைக்கு வீட்டுல இருந்துட்டா அப்ப நீ காலத்துக்கு இப்படி இருந்துடலாமா? அப்படிலாம் இவங்க விட மாட்டாங்க. அவங்களுக்கும் என் கழுத்துல தாலி கட்டி என் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசை, பொறுப்பு இருக்கு, தள்ளி போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப இப்போதைக்கு கல்யாணம் கிடையாது அப்படின்னு சொல்ற? ஆமா, இப்போதைக்கு கிடையாது. சரி, அப்போ வீட்டுக்கு வா, கிளம்பு வா. கிளம்புதா நீ கிளம்பு, இதுதான் என் வீடு. அவ எங்க இருக்கவளோ அங்கதான் நான் இருப்பேன். என் கழுத்துல தாலி கட்டினாலும் கெட்டட்டாலும் அவதான் என் புருஷன். அதை நினைச்சிட்டே வாழ்வனே தவிர இனி உன் வீட்டுக்குள்ள நான் வர மாட்டேன். இனி உன் வீட்டுக்குள்ள வரதா நான் விக்கியோட பொண்டாட்டியா தான் வருவனே தவிர வேற ஆனந்தியா வர மாட்டேன். அவன் என்ன உன் கழுத்துல தாலி கட்டலையே, அதான் சொல்றேனே. அவங்க என் கழுத்துல தாலி கட்டினாலும் கெட்டாம போனாலும் அவங்க தான் என் புருஷன். அப்போ இதான் உன் முடிவு, இதுதான் என் முடிவு. நான் விக்கி பொண்டாட்டியா தான் சாவேனே தவிர ஓ மகளா அந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன். சரி வா, நம்ம கிளம்பலாம். என்னம்மா இவ இப்படி சொல்றா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ வா. என் புருஷன்கிட்ட போய் பேசலாம், அவர் அதட்டலாம், அவரை திட்டலாம், இல்ல அவர்கிட்ட என்ன பிரிக்கலாம்னு மட்டும் நினைச்சேன். ஆனந்தி, உங்க அம்மாவும் அண்ணனும் கோமா பரவல எதுக்கு? இது தேவலாம் பேசிட்டே என்ன? இல்லக்கா, கல்யாணம் பொண்ணு கேட்ட
இருக்கு, நான் வரேன். ஏ தமிழே, ஆனந்தி அம்மா வந்திருந்தாவ, ஏதாவது பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா ஆளை காணோம். அவங்க கோத்துல போறாவட்டி. கோத்துல போறாவளா? என்ன சொல்ற? கல்யாணத்தை பத்தி பேசியிருப்பாவன்னு நினைக்கேன். இவதான் எப்படி பேசினாலும் தெரியல. இவன் நம்ம அத்தை கிட்டயே விக்கி விட்டு கொடுக்க மாட்டா, அவங்க அம்மா கிட்டே விட்டு கொடுக்க போறா. ஏதாவது சத்தம் போட்டிருப்பாளா இருக்கும். விக்கிய பார்த்து இவன் நிலைமை சொல்லணும். அவனுக்காக இவன் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு புரிய வைக்கணும். ஏன் அவனுக்கு தெரியாமலா இருக்குது? எல்லாம் தெரியும். அவனும் ஏதோ இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கான், அதனால தானே தாலி கட்ட மாட்டேங்கிறான். இக்கட்டான சூழ்நிலை இல்ல, பொறுப்பும் இல்ல. பொண்ணு தெரிய இவன் அண்ணன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அண்ணனை வச்சுக்கிட்டு நாம எப்படி கல்யாணத்தை பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கான். சரி, ஒருவேளை பொண்ணு தெரியும் அண்ணனா இல்லனா இவன் ஆனந்தி தண்டிச்ச மாதிரி ஆயிரும். ஐயோ, அவன்கிட்ட சொல்லி புரிய வைப்போம். அவன் அண்ணனோ இல்லையோ யாருக்குமே தெரியாது. இவன் எதுக்கு இப்படி பண்ணதானோ புரிய மாட்டேங்குது. இல்ல அவனுக்கு ஏதாவது தோணி இருக்கலாம். இல்லன்னா எதுக்கு இவ்வளவு உறுதியா இருக்க போறான்னு சொல்லி. அந்த சமாதானபுரத்துக்கு ஒரு ஏட்டை அனுப்பி வைங்கன்னா அந்த கேஸ் விஷயமா கொஞ்சம் முடிக்க வேண்டியிருக்கு. பெருமாள் சார் அனுப்பிக்கிட்டு வா சார். எஸ்ஐ நல்ல தம்பி அனுப்பிடுங்க, அவர் நல்ல கேஸை முடிப்பாரு. சரிங்க சார். அப்புறம் மீனக்கா பிரச்சாரத்துக்கு காவலுக்கு 2 போலீஸ்காரங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு நீங்களும் நம்ம பெருமா சாரும் போயிருங்க. ஓகே சார். ஆனா மீனா நீங்களும் வருவீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. நம்ம ஊர் எம்பி விக்ரம் எப்படிப்பட்டவரு, மீனாக்கு தான் டூட்டிக்கு போவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பிரச்சாரத்துக்கு என்ன டூட்டிக்கு போட்டாரு. அப்போ மீனாக்கு எதிராக போறீங்க? நான் காவலுக்கு தானே போறேன், அது அக்கா புரிஞ்சுக்கிடுவாங்க. வாங்க மீனாக்கா. டேய், சாயங்காலம் பிரச்சாரத்துக்கு போகணும். 3 மணிக்கு இங்க இருந்து கிளம்பணும்டா. சாரு விக்ரமுக்கு பாதுகாப்பா போறாரா? அப்பாவே அங்க டூட்டிக்கு போட்டான் நீ. அவன் யாரு தெரிஞ்சே போட்டிருக்கான். ஆனா விக்கி அதுல இருந்து தப்பிச்சிட்டான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கான். உங்க கூட தான் வருவான். சரி பரவாயில்ல, நீ வந்தாலும் விக்கி வந்தாலும் எனக்கு ஒண்ணுதான். 2 பேருமே ஒண்ணுதானே. ஆமாக்கா, அதனாலதான் விக்ரம் கிட்ட நான் எதுவுமே வாக்குவாதம் பண்ணல. அதான் விக்கி வரானே போதும்க்கா. அப்புறம் ஐயா தடி இன்னும் நிறைய பிரச்சனை வரும் போலுக்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமாடா, கல்யாணமே வேண்டான்னு இருந்தவா இப்பயே என்ன கல்யாணம் பண்ண மாட்டேக்கவன்னு கேள்வி கேக்குறா. நான் கூட பயந்துட்டேன். ஆதிராவா? ஆமாடா, பாம்போல உட்கார்ந்துகிட்டு கேள்வி கேக்குறா. எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண மாட்டேக்கவன்னு. நீங்க என்னக்கா சொன்னீங்க? நீ என்ன சொன்னியா அதுதான் நானும் சொல்லியிருக்கேன். பாரு, கஜேந்திரன் மூஞ்சி சரியில்லை, ஆதிரா பேசும் சரியில்லை, பாத்துக்க. ஆனா ஒண்ணு, இனி அன்னைக்கு எத்தா உங்க விஷயத்துல தலையிடவே மாட்டாவ. எப்போ அவிய பேச்ச மீறி நீங்க நடந்துட்டு இருக்கீங்களோ அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல தலையிட மாட்டாவ. என்னக்கா சொல்றீங்க? என் மாமியார் ஒண்ணு சொன்னாவன்னா அது சரியா இருக்கும். அவிய கணிப்பு படி நீங்க 2 பேருமே கல்யாணத்தை தள்ளி போடுறது நல்லதா படல, அவ்வளவுதான். நாங்களும் கல்யாணம் பண்ணும்போது பிரச்சனையோட தான் கல்யாணம் பண்ணோம். இப்ப அந்த பிரச்சனை என்னன்னு எங்களுக்கே மறந்து போச்சு. பாரு, உன் குறிக்கோளுக்கும் கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ உன் வழியில கரெக்டா போய்கிட்டே இரு, அவ்வளவுதான். அதுக்காக உன் கூட வரவள நீ இழந்துடாத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இல்ல குறிக்கோளை அடைஞ்சிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னா திரும்பி பார்க்கும் போது கூட இருக்கிறவ இருக்க மாட்டா, பாத்துக்க. ஆமா சார், அனுபவத்துல தான் சொல்றோம். கல்யாணம் பண்ணிக்கோங்க சார், சந்தோஷமா இருங்க சார். கிஷோர் கல்யாணத்தை எவ்வளவு தைரியமா பண்ணி வச்ச, உன்னால உன் கல்யாணத்தை பண்ண முடியல பாத்தியா? சரி, நான் சொல்லத சொல்லிட்டேன், இனி உன் இஷ்டம். நான் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு நோட்டீஸ் கொடுக்கணுமா, அதவே வாங்கிட்டு வரேன். அத டேனில் வாங்கிட்டு வந்துட்டான். சரி, தரணும். டேனில் எங்க போயிருக்கானுவே? தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேன் ரெடி பண்ண போயிருக்கானுங்க. தேர்தல் நேரம் இல்ல, வேனு தான் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா கட்சிக்காரங்களும் புக் பண்ணிருப்பாங்கல்ல, நிறைய வேனு கிடைக்க மாட்டேங்குது. வேன் இல்லட்ட என்ன, கடவுளுக்கு கால் கை கொடுத்திருக்காருல, நடந்தே போய் ஓட்டு கேப்போம். நடந்து போய் ஓட்டு கேக்குறதா நல்லது. நம்மள மாதிரியே ஒருத்தி வந்திருக்கானே, நம்ம மேல இறக்கப்பட்டு ஓட்டு விழுண்டா. ஓ மூளைக்கு நீ இங்க இருக்க வேண்டியவே இல்ல பாத்துக்க. அங்க என்ன கூட்டம்? எல்லாத்தையும் மூவ் பண்ணுங்க. அங்க எந்த கொடி இருக்க கூடாது. எடு எடு எடு. அம்மா, என்ன ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க? அம்மா வாங்க. என்ன ஏதோ பிரச்சனையா? என்ன ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? உங்களை பாத்துட்டு போலான்னு தான் வந்தோம். என்னம்மா சொல்லுங்க. எப்போ அனந்தி கல்யாணம் பண்ணிக்க போறியா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சீக்கிரம்னா எவ்வளவு சீக்கிரம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்குல்ல, கல்யாணத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணுவேல. ஆமா, கல்யாணம் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்களும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவோம்ல. கல்யாணம் ஏற்பாடு நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றேனே. இது என்ன மாப்பிள்ள பதிலே? இப்பமோ நாளைக்கு வந்து சொன்னாதானே நாங்களே ஏதாவது முடிவு பண்ண முடியும். நான் ஒன்னும் கல்யாணத்தை முடிச்சு என் பிள்ளைய உங்க கூட அனுப்பல, பாத்துக்கங்க. ஆமா, கன்னி பிள்ளைய அனுப்பி வச்சிருக்கேன். கொஞ்சம் பார்த்து பேசுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இப்ப எதுவும் பிரச்சனை இல்லையே? பொண்ணு பத்தலுக்கு தான் வலியும் வேதனையும் தெரியும். நீங்க தாலி கட்டி கூட்டி போயிருந்தீங்கன்னா நான் வந்து இப்படி கேட்கணும்னு அவசியம் இருக்காது. நீங்க வெறும் ஆனந்தியா தான் கூட்டு வந்தீங்க, மறந்துடாதீங்க. உங்க பொண்ணாட்டியா கூட்டு வந்து நான் எதுக்கு மாப்பிள்ள நான் கேள்வி கேட்க போறேன்? புரியுது.
சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். இல்ல பணம் பிரச்சனை வீடு பிரச்சனை சொல்லுங்க, நான் செய்யறேன். எனக்கு என் புள்ள நல்லா வாழ்ந்தா போதும் பாத்துக்கங்க. இல்ல காசு பணத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப எதுக்கு மாப்பிள்ள நீங்க கல்யாணம் தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க? என் புள்ள நான் அடுத்த வீட்ல வச்சிருக்கேன் தெரியுமில்ல? கழுத்த தாலி ஏறாம அவ பாட்டுல இருக்கா. நாளைக்கு ஊர் ஜனம் என்ன சொல்லணும் உங்களுக்கு புரியுதா மாப்பிள்ள? என் புள்ளைய உங்களுக்கு மனைவியா தான் அனுப்பணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி கூட்டு வைக்கிறதுக்கு இல்ல. அம்மா உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. மாப்பிள்ள என் கஷ்டத்தை விடுங்க. என் புள்ள இருக்கல என்னத்துக்கு ஆகும்? தாலி ஏறாம உங்களை நம்பி வந்திருக்கா. அவ கட்ல இன்னும் தாலி ஏறல. நான் எந்த நம்பிக்கையில இனி நான் கண்ணை மூடி தூங்க முடியும் சொல்லுங்க? அன்னைக்கு நீங்க கூட்டு போகும்போது தாலி கட்டி கூட்டு போங்க நான் சொல்லிருக்கணும். உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் என் புள்ள நான் அப்படியே அனுப்புனேன். அனுப்புன மாதிரியே வச்சிருக்கீங்க மாப்பிள்ள. நான் இப்படி உங்களை பேசணும் எனக்கு ஆசை கிடையாது. என் புள்ள எதுக்காக நினைச்சு எனக்கு பயம். உலகத்துல என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. என் புள்ளைய கூட்டு வந்து இப்படி வச்சிருக்கீங்க மாப்பிள்ள. நாளைக்கு ஊர் ஜனம் என்ன பேசும்? இவன் பாட்டுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதானே. ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்ச போல இருக்குதே. என் கடமை என்னன்னு நான் யார்கிட்டயும் சொல்லவே முடியாத. நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்? ஆனந்தி அம்மா நேருக்கு நேரு கேட்டுட்டாவ. ஆதிர அப்பவால உங்களை பார்த்து கேட்க முடியல. உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்காரு பாத்துக்க. நாளை பொழுதுல என்ன வேணாலும் நடக்கும். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் பாத்துக்க. ஒரு அக்காவா சொல்லிட்டேன். இனி உன் இஷ்டம். சொல்லுங்க மாப்பிள்ள, என் பிள்ளைக்கு என்ன முடிவு பண்ண போறியா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்களேன். ஒரு வாரம் 2 வாரம் சரி மாப்பிள்ள, ஒரு மாசம். நீங்க கேட்ட கலைக்கு இந்த பொண்ணு தர பாரு சொல்லுவா. அக்கா என்னக்கா கேட்கங்களா சொல்லு. ஒரு வாரமா 2 வாரமா ஒரு மாசமா இல்ல ஒரு வருஷமா சொல்லு. தேவிக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கேண்டா. நான் ஒரு திருப்ப சொல்றதா. அது எப்படி நீ வைராக்கியமா இருக்கும் போது எனக்கு வைராக்கியம் இருக்காதா? நான் இப்படி இருக்கிறதுக்கும் நீ இப்படி இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுடா. என்ன தம்பி 2 பேரும் நாடகம் ஆடுதே இல்ல தெரியாம கேட்க? அப்ப என் பிள்ளைய பார்த்தா உங்களுக்கு இலக்காம தெரியல. அப்ப என் பிள்ளை ஏமாத்தி கூட்டி வந்திருக்கீங்க அப்படிதானே? அத்தை வார்த்தை விடாதீங்க. ஏமாத்துற புத்தி என் தம்பிகளுக்கு கிடையாது. ஏமாத்துறனா? ஏன் ஆனந்தி நான் ஏமாத்துறனா? கோபப்படாதடா. என்ன மாப்பிள்ள? இல்ல எங்களால பார்த்தா உங்களுக்கு எப்படிதான் தோணுது? கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. நான் என் பிள்ளைய கூட்டிட்டு கிளம்புறேன். இது கூட்டிட்டு கிளம்புறீங்களா? எப்ப அவளை கையை பிடிச்சி கூட்டு வந்தா அப்பதான் அவ என் மனைவி. என்ன கூட்டிட்டு போறீங்களா? என்ன உரிமை கொண்டாடுதியா? கூட்டிட்டு வந்துட்டா வாழ வைக்க வேண்டாமா? அவ கழுத்தை தாலி கூட கட்ட முடியல உங்களால. என்ன பொண்டாட்டின உரிமை கொண்டாடுதியா? ஆமாமா கோபப்படாதீங்க. அவங்கிட்ட நான் எடுத்து சொல்லு. சீக்கிரத்துல ஆனந்திக்கு அவனுக்கும் கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். நீங்க எல்லாம் வாக்கு கொடுத்த போய் தான் என் புள்ளைய நம்பி உங்க வீட்டுக்கு அனுப்புனேன். என் புள்ளைய அப்படியே வச்சுட்டீங்களா? இந்த பாவங்களை சும்மா விடாது. என் புள்ள பாவங்களை சும்மா விடாது. எப்ப நீங்க கழுத்தை தாலி கட்டி வேணும் என் புள்ள ஏங்கி போயிருக்கா. நீங்க என்னன்னா 2 பேரும் நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு அவனை பேசுறீங்க? அவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர்தான் வாக்கு கொடுத்தாரு. உங்க புள்ள நல்லபடியா வாழ வைக்கணும். அவர்தானே வாக்கு கொடுத்தாரு. அவர்தான் என்ன நம்பி அனுப்புங்க உங்க புள்ள நல்லபடியா வாழ வைப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரு. அதனாலதான் வந்து கேக்குறேன். சொல்லுங்க என் புள்ளைக்கு என்ன பண்ணுவே? இல்ல நாங்க இப்படிதான் இருப்போம். அண்ணன் தம்பி 2 பேரும் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நான் என் புள்ளைய கூட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன். எங்க கூட்டிட்டு போங்க பாப்போம். தேவிக்கு வாயை மூட போறியா இல்லையா? கூட்டிட்டு போயிருவாங்களாமே கூட்டிட்டு. அவசர புத்தியில காட்டாத வாயை மூடு. இல்ல ஆனந்தி என்ன கூட்டிட்டு போயிருவாங்களாமே. எப்படி கூட்டிட்டு போறாங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன மிரட்டி பாக்கலங்க? எனக்கு கூட்டிட்டு போக முடியாதுன்னு நினைக்கீங்க? என்னால முடியும். என் மகளை எப்படி கூட்டிட்டு போறேன்னு எனக்கு தெரியும். அது உங்களால முடியாது. அது உங்களால முடியவே முடியாது. முடியாது? முடியாதா? இங்க பாருங்க, இன்னொரு திருப்பி உங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வரவே கூடாது. கல்யாணம் தானே, நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க தைரியமா போங்க. இப்படிதான் சொன்னீங்க. 3 மாசம் போயிட்டேன். அதான் சொல்றேன்ல, சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்றோம். நீங்க நம்பிக்கையோட போங்க. இங்க பாரு வீணா, 1 மாசமா இதுக்கு மேல என்னால காத்து இருக்க முடியாது. இன்னும் 1 வாரத்துக்குள்ள எனக்கு நல்ல முடிவை சொல்லணும். இல்ல நான் என் புள்ளைய இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன். அத யாராலையும் தடுக்க முடியாது. அது உங்களால முடியாது. சரிம்மா, அவங்க தான் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் பொறுத்து தான் போவோம் வாங்க. பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சீரழிஞ்சது வச்சுக்க. அவ காலத்துக்கு தாய் நிமிர்ந்து நடக்க முடியாது. இவங்க இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது.